வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன இடம் எல்லாமே வந்துட்டு நீங்களே கெஸ் பண்ண போகிறீங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இங்கே என்னெல்லாம் சுற்றி பார்க்குறோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஒரு பூச்செடி இருக்குது. அதோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து அந்த கனகாமர கலரு, அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரு, மேலே வந்து ஒயிட் கலரு. இந்த பூ சரியான வாசனையாக இருக்குங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சீட் நிறையா இருக்குது. சரி, அதை கலெக்ட் பண்ணி வச்சோன்னா வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக காஞ்சிருக்கு பாருங்கள், இதெல்லாம் சீடாக. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நம்ம ஊருக்கு வர்றப்போ போடலாம். அதனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. பேர் என்னன்னு தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் வாசனையாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இவ்வளோ சீட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்த வெளியில் சுற்றி பார்த்தாலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வெளியில் கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் எதுவும் ஒன்று. எதனால் அப்படின்னா, நான் இங்கே தான் வந்துட்டு யூஜி படித்தேன். திருச்சி எஸ்ஆர்சி காலேஜில் தாங்க நான் வந்து யூஜி படித்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் 3 வருஷம் இங்கே படித்தாலுமே நிறைய இடம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஹாஸ்டலில் இருந்ததுனால பெருசாக வெளியிலலாம் வந்தது கிடையாது. அப்படி வர்றப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இடத்த சுற்றி பார்ப்போம், அவ்வளோதான். அதுவும் நியர்பை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். அதனால் இன்றைக்கி எங்கேயாவது நான் பார்க்காத இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இடம்லாம் பார்க்குறப்பே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பேக் டு காலேஜ் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி சைடில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, எங்கள் சின்ன மாமியாரோட வீட்டுக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஸோ அங்கே அவங்களோட சேர்ந்து நாங்கள் வெளியில் வந்து போகிறோம். கத்தார்லேருந்து இந்தியா வந்தாலே போதுங்க, சென்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்ருக்கோம். திடீர்னு ஒரு பிளான் வரும், திடீர்னு கிளம்புவோம். மெயினாக எங்களோட பிளான் லிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய கோவில் தான் வந்துட்டு இருக்கும். நிறைய வேண்டுதல் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவிலாக தான் போய்கிட்ருப்போம். அதே நேரம் எனக்குமே கோவில் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கத்தாரில் ரொம்ப மிஸ் பண்ணுறது ஃபேமிலிக்கு அடுத்தது வந்துட்டு கோவில் தான். அதனால் எனக்கு வந்துட்டு கோவில் போக ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பும் பிளான் பண்ணுவோம். ஆனால் அது இது வரைக்கும் ஒரு நாளும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அப்படி தாங்க ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அதே நேரம் நம்மளும் வந்து போக முடியாது. குட்டீஸை வச்சுட்டு ட்ராவலு அப்படி இப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணோம் இல்லையா. கத்தார்லேயும் கோவில்லாம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கோவில் கூட இல்லை. அது ஒன்று தான் கொஞ்சம் வந்து குறையா இருக்குது கத்தாரில். வேலூரில் இருக்க முருகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க அந்த கோவிலுக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு இந்த முருகர் கோவில் வந்துட்டு போக போகிறோம். இப்போ வந்து கோவில் வந்து கொஞ்சம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க போல். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஆனால் இருந்தாலும் கத்தார் வெயிலை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். பட் நம்ம வந்துட்டு போகலாம் வெளியில், அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அர்ச்சனை தட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். இங்கே கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைங்க எல்லாமே இருக்குங்க. அங்கேயே நம்ம வந்து அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் கோவிலுக்குள்ளார வந்து என்ட்ரு ஆயாச்சு. எனக்கு மனசுக்குள்ளார ஒரே சந்தோஷம். யூசுவலாக எனக்கு வந்துட்டு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு முருகர் கோயிலாக. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமியெல்லாம் நல்லா சந்தோஷமாக கும்பிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இவங்க தான் என்னோட சின்ன மாமியார். அதாவது எங்கள் மாமியாரோட தங்கச்சி இவங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்துருந்தோமா, அப்படியே வந்துட்டு எல்லாமே பேசிட்டு செஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட அச்சு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தா. அம்மியா அம்மியான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப போயிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறப்ப தான் என்கிட்ட வந்துட்டாங்க மேடம். அது வரைக்கும் வந்துட்டு எங்கள் சின்னத்துக்கிட்ட தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தா. நீங்கள் இந்தியா வந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே நாங்கள் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கோவிலுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்களா. அதுவும் குட்டீஸ்க்கான பொம்மை அது இதுன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அச்சு பாப்பா வந்துட்டு அவளோட இதை ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி ரிட்டன் ட்ராவல் புக் பண்ணுறதுக்குள்ளார தாங்க போதும்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ரெட் டாக்ஸியில் புக் பண்ணியிருந்தோம். திரும்பி ரிட்டனுக்கு பார்த்திங்கன்னா ரெட் டாக்ஸி காமிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இன்னும் ஒரு ஆட்டோ இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ கேட்டோம். அது வந்து மீட்டர் ஆட்டோவாம். இது வந்து புதுசாக இருந்தது எங்களுக்கு.
சரின்னு சொல்லிட்டு இதில் தான் உட்காந்து போய்கிட்டு இருந்தோம். இதில் பார்த்தா மீட்டரே இல்லை. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எங்கெங்க மீட்டர் ஆட்டோ, நாங்கள் மீட்டரே காணுமே அப்படின்னா ஃபோன்லேயே வந்து மீட்டர் வந்து வச்சுருக்காங்களாம். பாப்பாவுக்கு காரை விட இந்த ஆட்டோவில் போகவும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாளா, அதனால சரியான சந்தோஷம் அவளுக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்லான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சாதம், பாயாசம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கான பொரியல்னு சொல்லிட்டு வெரைட்டியாக செஞ்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கு அடுத்தது வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன அப்படின்னா வீடியோக்குள்ளார சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட வடைங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இதுதான். இதில் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மட்டும் தான் போட்டு செய்வோம். அதோட இதில் என்னென்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு எதுவுமே போட மாட்டோம். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலே உர ஊற்றின தயிர், இதெல்லாம் தான் எங்களுடைய லஞ்சு இன்றைக்கி. இவங்க தான் என்னோட நாத்தனார். இவங்களோட பேர் வந்து ராஜி. இவ வந்து வீடியோக்கு வந்து அந்த வர சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம் மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இவளை என்னடா அது 2 பேரும் வந்துட்டு ஃபார்மலாக பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. எங்கள் 2 பேருக்குமே நியர்பை 1 இயர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான், அதே நேரம் பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் ஒன்று டிஃப்ரென்ஸு இல்லை. பேர் என்ன? ஸ்ரீகரன். இவங்க தான் எங்க நாத்தனாரோட பையன். அது விசாகன் குட்டி. என்னம்மா நீங்க என்ன ஸ்கூல்ல? அவங்கள ஸ்கூல்லாம் படிக்கல. நீங்க என்ன ஸ்கூல்னு கேக்குறாங்க குட்டி பையன். ராஜி ஏதோ சொல்ல விரும்புறியா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு? அது விசாகன் சொல்லிடுவோம். ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃபேமஸ் ஆகணும்னா என்னோட அம்மாவோட வீடியோல வரலாம். அவ அப்படி சொல்லி தான் அவங்க அத்தையை கூப்பிட்டு வந்தான். அத்தை வா வா, அத்தைன்னு சொல்ல ராஜின்னு தான் கூடுவா. ராஜி வா வா நம்ம ஃபேமஸ் ஆகலாம், அம்மாவோட வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரீகரன் ஃபேமஸ் ஆயிட்டியா? ஃபேமஸ் ஆயிட்டியா? என்னடா இது நல்லா இருக்கா? பபிள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? யார் கொடுத்தாங்க ஸ்ரீகரனுக்கு? மாமாவா? பாரு ட்ரெஸ் கலர் இது ப்ளூவா? ஸ்ரீகரனுக்கு உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பர் டி தங்கம். ஸ்ரீகரன் நீ எப்படி அழகா இருக்க? புரியல அத்துக்கு. நீ பிறக்கும்போது அழகா இருப்பானாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஸ்ரீகரன் பிறந்தப்ப இருந்த போட்டோ. எப்படி இருக்கான்னு பாருங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கு பாருங்க. அழகு குட்டி நீ தானே பேக்ரவுண்ட்ல? ஆமா ரொம்ப அழகா இருக்குடா. ஸ்ரீகரன் இன்னைக்கு என்ன உனக்கு? ஸ்ரீகரன் இன்னைக்கு என்ன உனக்கு? ஹாப்பி பர்த்டேவா? இது யாரு? அது யாரு? விசாகன் யார் உனக்கு? பாபாவா? பாரு நான் என்ன வேணும்? ஸ்ரீகரன் நான் யாரு? ஸ்ரீகரன் நான் யாரு? அத்தையா? எங்கள் நாத்தனாரோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் காமிப்பா. என்னென்னம்மா வச்சுருக்கீங்க? ஹெல்மெட்டு, பிளேட்டு, சாக்கிலாம் இல்லைம்மா. அவ்வளோதாங்க. அவங்க வந்து ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா இதுவும் எம்டியாக இருக்குது. நாங்கள் இந்த சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் பண்ணியிருக்கா. நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப்லேயே தாங்க இருக்கும். இந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிடுதா, டோப்லரோன் சாக்லேட்லாம், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இன்றைக்கி பர்த்டேனால கேக்கு அதெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரிட்ஜு வந்து ஆஃப் ஆயிரும். வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுற நீ? ஃப்ரிட்ஜு வெறும் ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். ஏன் அப்போ எப்படி நீ டெய்லியுமே மாவு அரைக்கிறல்ல? டெய்லி தான் மாவு அரைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்க மாட்டியா? ஃப்ரிட்ஜில் எதுவும் கிடையாது. பசங்களா பிடிக்காது அதுதானே? எனக்கு எதுவும் பிடிக்காது. வெஜிடபிள்ஸ்லாம் 2 days ஒன்ஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வைக்க மாட்டியா ஃப்ரிட்ஜில்? பார்த்துக்கோங்க மக்களே. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாவாவது வைப்போம் கத்தாரில் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து எதுவுமே இல்லை, பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் அது மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து அப்புறம் வாங்கி என்ன பண்ணுற? சாக்லேட் வந்து முன்னாடியே வாங்கினது, அப்போ யூஸ் பண்ணுறாங்க, இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது.
உனக்கு பிடிக்காதா? சாக்லேட் மட்டும் எங்க அத்தை வீட்டில் ஃப்ரிட்ஜ் நான் காமிக்கிற பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நாங்க ஃப்ரிட்ஜில் தான் வந்துட்டு என்ன வச்சிருப்போம், அட்டைப்பெட்டி எல்லாம் வச்சிருப்போம், துணிலாம் வச்சிருப்போம், துணிலாம் வச்சிருப்போம். இந்த மாதிரி யார் வீட்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. எங்க வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நாங்க இப்படி மல்டி பர்பஸா யூஸ் பண்றோம். அது அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாங்குவேன்? 2 days once. 2 days once எல்லாமே வாங்கிப்பேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லாமே 2 days once தான் வாங்குவேன். பாருங்க. அப்ப தேங்காய் எல்லாம் மீந்துச்சுன்னா? தேங்காய் மீற அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டோம். ஒரு மூடி எடுத்தோம்னா அன்னைக்கு அந்த ஒரு தேங்காய் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ எதுவுமே மீந்தாலும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் அத்தையும் இதே மாதிரி தாங்க. எது மீந்தாலும் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்மைல் ஸ்மைல். பண்ண போகிற எதுக்கு உட்காந்துருக்கீங்க? சாப்பாடு போடுறாங்களா? சோறு போடுறாங்களா? ஃபோட்டோ எடுக்க உட்காந்துருக்கீங்களா? பாரு. போய் மாமா கூட்ட ஓடு. மாமா இங்கே கூட்டு வா, ஓடு. அவ பாதி தெரியலையே. தெரியுது. இதோ அக்ஷரா. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஸ்ரீகரன் ஹாய். சித்தப்பா வந்துட்டார் கேக்கோட. அச்சு பாப்பாவுக்கு பாட்டு போட்டாலே போதும், செமையாக வைப் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. இன்னும் குட்டீஸ் எல்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வரணும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சும்மா பாட்டை போட்டு இவங்க எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விட்டோம். லாஸ்ட் இயர்லாம் வந்தப்பெல்லாம் இந்த 2 குட்டீஸும் அந்தளவுக்கு செட் ஆகவே இல்லைங்க. விசாகன் மட்டும்தான் வந்து ஸ்ரீகரனோட விளாண்டுட்டு இருந்தான். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் ரொம்பவே செட் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப குட்டீஸாக, அதனால அவங்களுக்கு வந்து பெரிய பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால விசாகன் அண்ணாக்கிட்ட தான் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் வளரவும் இவங்க ஏஜ்க்கு இருக்கவும் 2 பேர் சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட, நாங்கள்லாம் ஒரு பக்கம் பார்த்து ரசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அன்னைக்கு. அச்சு பாப்பா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ சூப்பராக ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பர்த்டேக்காக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் ஒரு குட்டீஸாக நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டே பார்ட்டியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் விளாண்டோம், நிறையா பலூனில் வடித்து விளாண்டு, அப்புறம் வந்து பால் கூட விளாண்டோம், கேக்கு சாப்பிட்டோம், நிறைய திங்ஸ் பண்ணோம் ஸ்ரீகரனோட பர்த்டேயில். நெக்ஸ்ட்டு நாங்களாம் கேக் கட் பண்ண போகிறோம். குட்டீஸ்லாம் சேர்ந்து இந்த கட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஸ்ரீகரன் பர்த்டே பாய் கட் பண்ணுன்னு எப்படா கட் பண்ணுவோம் எப்படா சாப்பிடுவோம். அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஏன்னா அவனோட பர்த்டே இல்லை, ஸோ எக்ஸைட்டடாக தானே இருக்கான். ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீகரன். ஹாப்பி பர்த்டே டு யூ. மே காட் bless you dear. May God bless you dear. May God bless you dear Srikaran. Happy birthday to you. Okay. Super, done. ஸ்ரீகரன் ஹாய். அவன் குட்டி இல்லை, பெருசாயிட்டானா? அப்படியே விடுறோம். விளையாடுங்க. ஸ்ரீகரன் ஹாப்பி பர்த்டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஹாப்பி பர்த்டே சொன்னாங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? கேக்லாம் சாப்பிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸு? அதான் நீ கேக் கொடுத்தியா? கொடுத்தியா? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டா அவங்களுக்கு கொடுத்தியா?
டேய் மணி 11 ஆயிடுச்சுடா, தூங்கலையா? அதான் நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். அச்சு பாருங்க அவங்க மாமா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் ஜாலியா? இதோட நாளைக்கு நாங்களாம் ஊருக்கு போறோம். ஹாப்பி ஆயிடணும். ஓகே பை. பத்தியா இன்னும் ஹாப்பியா அவனுக்கு? டேய் விசாகன் வேணாமா உனக்கு? அக்ஷரா வேணாமா? நாங்களாம் நாளைக்கு ஊருக்கு போறோம். அக்ஷரா வேணுமா? விசாகன் வேணுமா? சரி அடுத்த தடவை வரோம், அடுத்த வருஷம் வரோம். அமிதாப் மாமாக்கும் வந்துருச்சு. பேட் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறோம். சரி ஸ்ரீகரன் தூங்கு தங்கம், 11 ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட். தூக்கம் வரலையா உனக்கு? ஏன் தூக்கம் வரும்?